அன்பு மாணவ செல்வங்களே, தமிழ் இரண்டாம் தாளில் 30வது வினா அலகிடல் ஆகும். இவ்வினா உங்களுக்கு முழு மதிப்பெண்களையும் பெற்றுத்தரும் ஒரு வினாவாகும். இவ்வினா வினாத்தாளில் கீழ்காணும் குறட்பாவிற்கு அலகிட்டு வாய்ப்பாடு தருக என அமைந்திருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது போன்ற ஏதேனும் ஒரு குறள் கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பு மாணவ செல்வங்களே, அலகிடலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். செய்யுளுக்குள் உள்ள குறில், நெடில், ஒற்று இவ்வெழுத்துக்களை சந்தேகமில்லாமல் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம். ஒரு திருக்குறளில் 7 சீர்கள் மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு சீரும் சில அசைகளை கொண்டிருக்கும். அவ் அசை நேர் அசை என்றும் நிறை அசை என்றும் 2 வகைப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேர் அசை குறில் தனித்து க, குறில் ஒற்று கல், நெடில் தனித்து கா, நெடில் ஒற்று கால் எனவும், நிறையசை இருகுறில் தனித்து கட, இருகுறில் ஒற்று கடல், குறில் நெடில் தனித்து கலா, குறில் நெடில் ஒற்று கலாம் என்று அமைந்திருக்கும். ஈரசைச் சீர்களை நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே குறளை எளிதாக அசை பிரிக்க முடியும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அதேபோல் மூவசைச் சீர்களையும் நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். மூவசைச் சீர் 8 உள்ளன. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புலிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இதில் இந்த 4 மட்டுமே மிகவும் முக்கியம். ஓரசைச் சீர் 4 வகைப்படும். ஓரசைச் சீர் நேர் வந்தால் நாள் என்றும், நிறை வந்தால் மலர் என்றும், நேர்பு என வந்தால் காசு என்றும், நிறைபு என வந்தால் பிறப்பு என்றும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஓரசைச் சீர் குறளின் 7வது சீரில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அலகிடலில் கொடுக்கப்படும் குறள் இந்த வடிவத்தில்தான் இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக அழகுற வரிசைப்படுத்தி அசைகளை மிகவும் அழகாக பிரிக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வாறு நீங்கள் அசை பிரித்தவுடன் அருகிலேயே அசையின் பெயர்களை எழுத வேண்டும். ஒழுக்கம் நிறை நேர், விழுப்பம் நிறை நேர், தரலான் நிறை நேர், ஒழுக்கம் நிறை நேர், உயிரினும் நிறை நிறை, ஓம்பப் நேர் நேர் படும் நிறை. ஒரு குறளை முழுவதுமாக சீர் அசை பிரித்து நீங்கள் வாய்ப்பாடு எழுதுகின்ற பொழுது ஒரு செய்தியை நன்கு அறியலாம். நீங்கள் சீரை பிரித்து அசை எழுதியவுடன் வாய்ப்பாட்டையும் எழுதி பிறகு பார்த்தால் அசையை வாய்ப்பாடை பிரித்தால் அசை கிடைப்பதும், சீரை பிரித்தால் அசை கிடைப்பதும் எளிய ஒரு முயற்சி.